வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது வனவீரா அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட இப்ப பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் மாடர்ன் ராமாயணா அப்படின்ற தீம்ல அமைக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர். புராணங்கள்ல சொல்லப்பட்ட அனுமனும் ராவணனும் இந்த காலகட்டத்துல இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் ஏற்பட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற தீம்ல தான் இந்த கதை போகுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் அனுமனோட அவதாரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்கக்கூடிய ஊருக்குள்ள நிறைய ஜாதிய கொடுமைகள் அப்படின்றது அப்பப்ப நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஆதிக்க சாதியை சேர்ந்த வில்லன் தான் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண போறான். சோ அந்த எலெக்ஷன் ஸ்மூத்தா போகணும் அப்படின்றதுக்காக அவன் நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறான். அவனோட அந்த அரசியல் ஆசைக்கு நம்ம ஹீரோனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் ஹீரோ எப்படி அந்த கேங்குள்ள போடுறாரு, அண்ட் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த ஏர்லி 2000 எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள் நிறைய தமிழ்ல வரும். ஒரு சாமானியன் ஒரு மிகப்பெரிய பொலிட்டீஷியனே உள்ள பூந்து காலி பண்றான் அப்படின்ற மாதிரியான கதைகள். இதுவும் அதே மாதிரியான ஒரு கதை தான். பட் என்னன்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் படிச்சவன் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் அறிவை யூஸ் பண்ணி பண்ற மாதிரி சில காட்சிகள் காட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவை சுத்தி இருக்கக்கூடிய சில மர்மங்கள், அதாவது நம்ம ஹீரோ உண்மையிலே யாரு, அவர் என்ன விஷயத்த மறைக்கிறாரு அப்படின்ற அந்த உண்மைகள்லாம் ரிவீல் ஆகும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல இந்த ஜாதிய கொடுமைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப நீட்டான ஒரு மெசேஜ் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த தீம்ல தான் அந்த கதையவே கொண்டு போயிருப்பாங்க. ஆனா என்னன்னா அதை புராண கேரக்டர்ஸ் வழியா கன்வே பண்ணது அப்படின்றது ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டரியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மத்தபடி இவங்க பேசின விஷயம் அப்படின்றது ஃபேரா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர சினிமாட்டிக்கான ஒரு கிளைமேக்ஸ் தான். இது ஆல்ரெடி பார்த்த கதையா இருந்தாலும் எனக்கு பெருசா போர் அடிக்காம போன ஒரு படம் தான். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.